பொதுவா இந்த ஒரு விஷயத்த நம்ம கேள்விப்பட்டிருப்போம். யார் ஒருத்தங்க சிரிச்சுக்கிட்டே இருக்காங்களோ அவங்க மனசுல தான் ரொம்ப கஷ்டத்தை வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது உண்மைதான். நீங்க யாராவது உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல யாராவது சிரிச்சுக்கிட்டே இருக்காங்களா, அவங்கள கூப்பிட்டு உட்கார வச்சு, டே உனக்கு என்னடா பிரச்சனை, மனசார பேசுறா அப்படின்னு சொல்லி பாருங்க. அவங்க மனசார சிரிச்சுக்கிட்டே தான் பேசுவாங்க. ஆனா ஆப்போசிட்ல உட்காந்துருக்க உங்களுக்கு கண்ணுல இருந்து தண்ணி வந்துடும். உண்மைதாங்க, நம்மள அள வச்சிருவாங்க. ஆனா நம்ம என்ன நினைச்சிட்டு இருந்திருப்போம், டே நீயாடா இது இவ்வளவு ஜாலியா சுத்திட்டு இருந்தியாடா, உனக்கு என்னப்பா நீ ஜாலியா இருக்க அப்படின்னு கூட நம்ம சொல்லி இருந்திருப்போம். நான் ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா, இங்க நிறைய பேர் அப்படிதான் இருக்காங்க. அண்ட் இன்னொரு விஷயம், உனக்கு என்னப்பா நீ ரொம்ப ஜாலியா இருக்க அப்படின்னு யார் சொல்றாங்களோ அவங்க லைஃப்ல அவங்க பெருசா கஷ்டத்தை அனுபவிச்சிருக்க மாட்டாங்க. ஏன் சொல்றேன் அப்படின்னா, இவங்க கஷ்டத்தில் இருக்கப்போ யாராவது உனக்கு என்னப்பா நீ ஜாலியா இருக்க அப்படின்னு சொல்லி இருந்தாங்க அப்படின்னா, இவங்க அடுத்தவங்க கிட்ட உனக்கு என்னப்பா நீ ஜாலியா இருக்க அப்படின்னு விளையாட்டு கூட கேட்க மாட்டாங்க. ஏன்னா அந்த கஷ்டம் என்ன அப்படிங்கறது அவங்களுக்கு புரியும். ஒரு சின்ன வார்த்தை தாண்டா இதப்பரா பெருசா கஷ்டப்படுத்தும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு தீக்குச்சி அதை மரக்கட்டையில கொளுத்தி போடுறதுக்கும் அதை வைக்க போர்ல கொளுத்தி போறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. ரொம்ப உடஞ்சிருக்கிறவனுக்கு இந்த சின்ன வார்த்தை கூட அவனை கஷ்டப்படுத்தும். இதுதான்